போட்டோம். ஆனா கடைசி வரைக்கும் நம்ம அப்பனும் போடல, கண்டேட் வேலை ஆகிறேன் பாரு. டான்ஸை பிடிச்சி பிணையிறாங்க, சினையாக்குறாங்க, அவங்கள்ட்ட அமையிற ஆளுங்க. நான் ஒண்ணுமே செய்யல. இந்த வீச்ச முட்டை முட்டை போயிட்டாளாடா. ஒரு காட்டுக்குள்ள வெள்ளரிக்கா புடுங்கையில, வெள்ளரிக்கா புடுங்கையில கருங்குளத்து முனி உன்னை அடிக்கையில, நீ காங்காய புடிச்சு சும்பையில. நான் பத்தாதான் நீக்குறக்கார வேணுமா? ஏ லாலாங்கிறோ நான் உன்னை நம்புவதெல்லாம் வீணா. லாலாங்கிறோ நான் உன்னை நம்புவதெல்லாம் வீணா. சட்டி ஓடல கண்டாலி மக. சட்டி போடலையா? நீ கலட்டு வா, ஆயிருந்துட்டு வருவோம். நீ கலியூரி ஆயிருக்கிறேன். சாதகத்தை பார்த்த நடி, சாதகத்தை பார்த்தேன் நடி. உனக்கு துளாராசின்னு சோசியர் சொன்னாரடி. தொலராசின்னு ஜோசியர் சொன்னானடி. தொலை 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 கிடையாது, மொட்டை நாக்கு முண்டை. துலாம் தொலை. ஏன் அதுக்கு பேரு துலாம்? ஏன் துலாம்? துலாம் துலாம். எந்த ராசி இருந்தாலும், எந்த ராசி இருந்தாலும் இந்த சந்தல லட்சுமி கன்னி ராசி இருக்குடா. பொண்ணு எப்படி சொல்றீங்க? டப்புன்னு காலத்துக்கு சிங்காரி, அடி டப்புன்னு காலத்துக்கு சிங்காரி. நான் நிறைய வேற சொல்லி தரேன் ஒய்யாரி. டப்புன்னு காலத்துக்கு சிங்காரி. மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. அடி கில்லாடி. இருடா மயிராடி. மாடு சுத்து மாடு கிடையாது, சூத்து மாடு. இது போக்கு மாடுறாரு. என் தம்பியை பூரா எதுக்கா இருக்கேன்? எல்லாம் உன் கிளியாஞ்சட்டிக்கு தாட்டே இருக்கேன். உன் கிளியாஞ்சட்டியை கொடுத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் விலை கேத்திடுவேன். உன் கிளியாஞ்சட்டியை கொடுக்கலன்னா உங்க ஆத்தா. சந்தன லட்சுமி சொல்லுங்க. பெண்களுக்கு மரியாதை கொடுப்பேன். நான் எப்பவுமே ஆம்பளை மரியாதை கொடுப்பேன். இந்த நாடக உலகத்துல என்னை போன்ற ஆண்கள் எல்லாம் பெரிய ஆள் அல்ல. உன்னை மாதிரி பொம்பளை புள்ள குடும்ப கஷ்டத்தையும் இந்த கலையை நேசித்து போராடுறவர் நீதான் பெரியாள். வாழ்த்துக்கள். இந்த குராயூர் மண்ணு அப்படித்தான். என் தம்பிய கோமியத்தை குடிக்க கூடாது. வாங்கி தாரேன். ஏன்னா பல சரக்கு அடிச்சிருப்பான். அதை வாங்கி குடிச்சேன்னா உனக்கு லேசா கர்ப்பத்தடை உண்டாகும். என் தம்பிகளை என்ன சொன்ன? என்டி குச்சிக்காரி முண்டை. நான் என்ன சொன்னேன்? அவங்களை என்ன சொன்ன? சூம்புண்டியில ஆமா எம்கேஆர்னு. எம்கேஆர்னு ஏன் சொல்வேன்? என் தம்பி தான் சொல்வேன். அப்புறம் இந்திக்காரன் சொல்லுவானா? பூரா ஏன் தம்பி. ஏய் நான் இப்போ சொல்றேன். யாரே எம்கேஆர் சூம்பு கண்டே வரதே வர சொல்லி எல்லாரையும். ஏய் என்ன? என் தம்பியில ஏய் விட்டேன்னா உனக்கு 8 மாசத்துக்கு கப்பலிங்களை புண்ணு வச்சு போ. பரவாயில்ல, நான் அவங்கள வச்சு ஆத்திக்குவேன். அவங்க யாரு? ஏ மச்சாங்க. மச்சான் என்றால் குழந்தை. ஆஹா. குழந்தன் என்றால் ஏன் குழந்தை? தூக்கி போட்டு பால் கொடுக்கவா குழந்தை? ஏன் இங்க வேற குழந்தை உனக்கு? ஏன் குழந்தை? நீ நல்லா குழந்தை வந்துருவேன். குழந்தை கை தட்டலாம் முடிஞ்சு சொல்லி குழந்தைய கொடுத்துருவேன். அம்மா பெரிய நீக்குறோம் தம்பி. எல்லாத்துக்கும் குழந்தை கொடுக்கறது நீ கிடமாடாப்பா. நோ லூசு தம்பி, அங்க போக கூடாது. அது ஆய். என் தம்பிகள் எல்லாம் என்னைக்குமே நிதானம் தவற மாட்டான். காதலிக்கா உயிரை கொடுப்பான். உன்னை மாதிரி பொம்பளை அமைச்சா கம்பு கூட்டு மதுரை கொடுப்பான். ஏன் உசுறு மசுருண்டேன்? உசுரை கொடுத்த சாமிக்கு மசுரை கொடுப்பேன். ஆமா. தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வரக்கூடிய உறுப்பு மண்டை. அப்புறம் தான் உனக்கு முளைக்குது சண்டை. எது கேட்டாலும் ரெவடி சக்காலத்தி மகன். தம்பி யோப்பா மானா வளையங்குளம் தம்பி. ஆந்த ஆந்த இந்த கோந்தைக்கு ரெடி பண்றியா? என்னுடைய மாணவன் என்று நீ நிறுத்தி விட்டாயடா. ஆனா உன் ஆட்டத்திலே சிறிது பிழை இருக்கிறது. எதுக்கு முண்டை கவட்டில புண்ணு வந்த மாதிரி ஆடுற? எப்படி இப்படி ஒரு தடவை தடவை போ. ரைட்டா தடவை. ஏய் 60 ரூபாய்க்கு விடு. 60 ரூபாய் வச்சிருக்கேன் பேண்ட் ஓட்ட போ. கொஞ்சம் தடவை வச்சோம்னா பாத்தியா ட்ரில் போடுறது தெரியாம பாரு. ஆண்மகன். ஆண்மகன். ஏன் ஆண்மகன்? ஏன் ஆண்மகன்? நீ போடுற ஒரு போன் வந்து வாஸ் ஆன் கிளப் கிளப். என் நாடகத்தில் என்ன பேசுவேன் என்று யாருக்கும் புரியாது. புரியாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க யோசித்து பார்க்கறதுக்குள்ளே உனக்கு 60 வயசு ஆயிரும்.
அப்புறம் நான் ஓஏபி வாங்கிட்டு வீட்டுல படுத்துக்கிறேன். ஏன் ஏன் ஜென்ஸ் ஏன் ஜென்ஸ் திஸ் ஜீன்ஸ் அவன் ஒன்ஸ் மை ஜீன்ஸ் சென்ஸ் உம்ஸ் ஏய் ஏன் தானே லூஸ் அவ்வளவுதான். புரியாது. கையில கிளாப் கிளாப். இன்னும் 10 வருஷத்துக்கு என்னை அசைக்க முடியாது. நீங்க பொத்துங்க. ரொம்ப ஏன் பொத்து? ஏன் பொத்து? கப்ளிங் இந்த காத்தாட காத்தாட அவுத்து போடவா? பொத்து பொத்து அப்படின்னா ஆண்கள் ஒரு புத்து, நீ பொத்து, நீ அமுக்கு. அல்லாம்பு. இதுல பெரிய ஆளுக்கு பூரா புரியாது. பொத்துன்றியான் கிச்சுன்றியான் அனந்த பயல பூரா சிரிக்கிறான். ஏன்? என் தம்பிகளுக்கு என் அன்னைகளுக்கு மட்டும்தான் என்னுடைய தமிழ் வார்த்தையே புரியும். கருவக்கார அடிப்பு. கருவக்காடே அழிச்சாச்சு. அப்புறம் ஏலம் கேட்டிருக்கேன் பூச்சி பேர். ஏன் கருவக்கார அடிப்பை அவன் உச்சரித்து பேசுகிறான் என்றால், ஏன் பேசுகிறார்? மங்கள ஹோட்டல்ல ரூம் போடலாம். ஆஹா ஆமா. ரைடு சலாங். ஆமா. மதுரைக்கு போலாம். போலாம். ரேட் இந்த லாங். ஆனா கருவக்காடு கருவக்காடு திஸ் முள்ளு 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 கில்லிங் நீ டவுன் பேக் ஷாட் சொட சொட. அவனுக்கு என்ன தெரியும்? கருவக்காடை என் தம்பி ஆபாசம் நிறைந்தவை சொல்லவில்லை. சரி. 3 மாவட்டங்கள் கருவக்காடை வைத்து எத்தனை உறவுகள் பிழைத்திருக்கிறார்கள். ஆமா. இடியாப்பம் கருவ வட்டம் போது இடியப்பம் சாப்பிட்டா குளிர்ச்சியை தரும் என்று சொல்றான் புளுத்தி. எதுக்கு இடியப்பம் பேப்பையன்? ஏன் இடியப்பம்? ஏன் இடியாப்பம்? இடிச்சு 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 பாப்பா அண்ணே வரலாம்ண்ணே. வா 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 சோக்கர்னு வா. ஒரு 2 ஒரு தாயம். நகைச்சுவை பூரா என் தம்பிகள் எடுத்து தருகிறார்கள். ஏன்? ஏன்? ஏன்னா அது பூரா தமிழ் ரத்தம். ரத்தம். உன் வர்க்கம் உனக்கு ஒரு காமெடியாவது எடுத்து தராங்களா? இருக்கிறேன். ஏன் எடுத்தல்ல? அதுகளுக்கே வீட்டுக்கு போக இடம் இல்ல. ஆனா என் தம்பிகள் அப்படி அல்ல. அப்படி இல்ல. ஏன் தம்பிகளை தம்பி என்றும் தம்பி அண்ணங்களை அண்ணன் என்றும் அண்ணன் என்றும் சொல்றோம்? சொல்றீங்க. தம்பி தம்பி அப்படின்னா அப்படின்னா மாமா. மாமாதே அவரு. ஏன் மாமா? ஏன் மாமா? இஸ் அழுத்துந்த விழும்பான். ஏய் அவன் உன்னை அழுத்துனா ஆமா அவன் சொல்றான் என்னை இழுத்து விட்டு போயிடான்டா இவன். என் தம்பி இவ்வளவு தூரத்துக்கு ஒரு வைரமா பேசுறான். ஏன்? ஏன்? அவனுக்கு ஒண்ணு சித்த புள்ள பத்தியா கொஞ்ச நேரத்துல அண்ணனை சித்தப்பன் ஆக்கிட்டேன். ஏன் சித்தப்பான்ட்டேன்? ஏன் சித்தப்பான்ட்டேன்? செத்த வாப்பா செத் ஏன் சூப்பரதுக்கா? இவங்கிட்ட நகைச்சுவை பேசி நான் பொழந்தேன். என் தம்பிகளுக்காக நான் எத்தனை சிரிப்புக்காக செய்கிறேன். அவங்களுக்காக ஒண்ணுதான் செய்யலை. நான் முண்டமா மட்டும்தான் வரல. அடுத்த வாரம் அது வந்து விடுவேன். வந்துருங்க. கோழி செத்து போகும். ஆனால் நீ முண்டமா வந்த என்றால் குறாயூர் பல வீடு இடிஞ்சு விடும். கூட்டம் கட்டி ஏறிடுவேன். இந்த மைக்கில் எல்லாம் 70 பேர் நிற்பேன். தம்பி குசு தெரிச்சு போச்சு. யாரும் என் மையன் வம்பளுக்க கூடாது. ஓ மையன் செத்து அமத்து பால் வத்தி போச்சு. அவ அப்பா வந்து குடிக்கட்டும். ஆரோக்கியம். அவன் குடிச்சுதான் போச்சு. வர போறாங்க. என் ஸ்டூடெண்ட் வர போறாங்க. இந்த ஒரு இதுக்கு தமிழ்நாடே அடிமடா. அந்த எதுக்கு கத்துறாங்கன்னே தெரியல. சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் வெட்டி சீமானார் பத்த மக அன்னைக்கு ஒண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தல்லாமா பொண்ண பொண்ணு நடைய மாடி வரைஞ்சு கட்டி மாடி வீடு 2 கட்டி
அம்மா அரிச்சந்த நேரத்துல விஸ்வாமத்தர் போடுறாரு, அப்படியே தண்ணியை தெளிக்கிறாரு. ஓ முண்டை என்ன செய்யறதுனே தெரியாம தர்ற. கேமராவை எடுத்துக்கிட்டு போவேலாம் விட்டு படம் எடுக்க. அதேண்டா தண்டியாடுன்றேன். இது என்னடா அது பால் ஏழை ஏங்க இது சேராட்டாவா டாட்டாச்சியா என்னது? ஏய் இதுதானே ஐஸ்கிரீம் வெளியே வர்ற சுச்சி. ஏய் லூசு, அது புதுக்கு மருந்து, அது தப்பு. ஆய் சொல்லக்கூடாது. அப்போ எந்த ஊரும் தெரியல, ஏப்பா வெளியே ஓடுறியா? ஐயா என்ன பண்றிய? அழகர் கோயில் பெட்டி தூக்கி வந்தோம்ங்க. எந்த ஊருக்கு? அழகர் கோயிலுக்கு பெட்டி தூக்கி வந்திருக்கோம். ஏய் நோத்தா ஐயா, நான் அந்த அழகுமலையை கும்பிட வந்தேன், எனக்கே மறந்து போச்சுங்கய்யா. அழகர் கோயிலில் எவன்டா அந்த சாக்கு பைய தூக்கிட்டு வந்து பெட்டி தூக்குனே. சரி அது பரவாயில்லைங்க. என்னங்க நவாப்பழம் மரத்துக்கு தண்ணி ஊத்துற மாத்திட்டு வந்திருக்கேன், என்னது? இதே தீர்த்தம் முடிச்சு மக்களுக்கு தெளிக்கிறது. கோத்தா ஐயா பெட்டி தூக்குறாரே ஒரு உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு தம்பி தான். 2 பேரும் ஒரே ஆத்தாளுக்கு பிறந்தோம். ஆனா இவங்க அப்பே வேற எங்க அப்பே வேற. எப்படி? ஆத்தா ஒண்ணு. இவன் காரியாவட்டில முருகனுக்கு பிறந்தவன். காரியாவட்டி முருகனுக்கா? ஆமாங்க. நீங்க? நான் இங்கிட்டு கிழக்கேரியா. அப்படியா? வெள்ளாட்டுக்கா? வெள்ளாடு இல்ல ஜம்பிரியாடு. ஏங்க இதுல ஒரு நியூஸ் பேப்பரை கிழிச்சு ஒட்டுங்க, பாயில ஊரம் போய் அடிச்சுடுவாங்க. கண்ணு வைக்காதீங்க. இதே எங்க ஏரியா டவுன் பஸ் காரியாவட்டில இருந்து விருதுநகர் போற 12ஆம் நம்பர் வண்டியில ஆறுனு பாம் பாம். ஊதி மேனே தப்பு, அப்படி செய்யக்கூடாது, ரேக வெட்டுறோம். ஐயா ஒரு மாதிரிய முக்குறி ஆய் வருதா? அப்பாட்ட சொல்லுப்பா. கலை பின்னாடி வாருங்க, கலை கண்டனர் மாதிரிய. டேய் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தேன் சந்தனா, நல்லா ஆடிக்கிட்டு இருந்தேன், அந்த முண்டை வந்து ஓடி போயிட்டான். இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? தாயம் விளையாடுற பொத்து. அது ஒண்ணு கேட்காட்டா அவளுக்கு ஈம அடங்காது. இவங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. தம்பி அவர் மண்டை கணக்க போகுது. ஏய் எங்க சந்தனா ஓன் தொப்புல காமி இதே மாதிரி இருக்கானு. அது தொப்புல, இது வந்து கிரேண்டர் குழி. ஐயா அதுல மட்டும் சல்லி அள்ளி போடுங்கயா. மாமா என் மாமா மாமா என் மாமா என் மாமா மாமா மாமா. இன்னைக்கு மைக்கில் அடிச்சு புடிச்சு அடி தெரியாம ஆடுறாங்க வாரு. என்ன பர்ஃபார்மன்ஸ்ரா. அவன் எப்படியா அதை அசைச்சு புடுங்கிருவேன் அந்த மடுவை. கிரு கட்டாளி மைய மாந்தோப்புக்காரன். ஆனந்த் அது எந்த காலித்தனமா அதை புடிச்சுக்கிட்டு திரிகிட்டே இருக்க. படு வலிக்குதுடா. ஊராட்டு பையன் நாளைக்கு ஏதாவது பிடிச்சு வச்சுனா ஐயா ஐயா விடுங்க விடுங்க, உங்களுக்கு இது கட்டுப்படாது. அமைதியா இருங்க. பச்சை புள்ள ரூபத்துல வருதுன்னா அது துடியான தெய்வமாத்தான் இருக்கும். வந்தது யாருப்பா? கூப்பிட்டு வந்த இங்கு நீதான் நோத்தாவா? அதெல்லாம் உங்க ஆத்தாட்ட வச்சுக்க. நீ என்னடி முண்டை பிள்ளை வத்த முண்டை? ஏய் அம்மா செத்து போவேன் போ. அவன் மொத்தமா குடல் குந்தகை உருவலான்னு பாக்குறேன். நீ ஒரு உருவஞ்சா நான் தாங்க வேணடா முண்டை. அவன் எல்லாம் மயனா இருந்து கொண்ட பால் குடிச்சானா தாலி எலும்புலும்புலாம் வாய்க்கல போயிடும். உறிஞ்சு தாலி சூம்பி விட்டு போயிடும். பாப்புனாக நடித்து கொண்டிருக்கின்ற மை 2 ஸ்டூடெண்ட் மாந்தோப்பு ஆனந்த்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மருதுடைய ஐயனார் கோயில் கும்பிடக்கூடிய குராயூர் பங்காளிகள் உறவுகள். பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து பச்சை குழந்தையா இருந்து இத்தனை பேர்த்தையை சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் பாப்புலூர். நன்றி சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம்
பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மறக்க முடியாத வாட் ப்ரோ குறையூர்ல இந்த மேடைக்கு இன்னைக்கு தான் 21 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன். மறக்க முடியாதுன்னா டெய்லி இங்க என்ன எல்ஐசி சீட்டு பிடிப்பீங்களா? எதை பேசணுமோ அதை பேச. இதுக்கு தானே பேனெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு அலசி விட்டுக்கிட்டு அலைஞ்சேன். பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் அமுத்து. பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய அன்பான கிராமமாம். இந்த அற்புதமான கிராமத்திலேயே நாடக நடிகர்கள் அனைவரையுமே வரவழைத்து சிறப்பான முறையிலேயே 22 கிலோ எடை உள்ள கிடாவை வெட்டி அதனை அருமையான முறையிலேயே 15,000 ரூபாய்க்கு சமையல் மாஸ்டர்களை வரவழைத்து சிறப்பான என்னடா சொல்ற என்னமோ முன்னாட ஓத்துனது மருதுடைய ஐயனார் சாமி கும்பிடக்கூடிய குறாயூர் பங்காளி எல்லாரும் அவங்களுக்கும் கிராமத்தாரர்களுக்கும் வெளியூர்லேருந்து வந்த அண்ணன் தம்பிகளுக்கும் சேர்த்து நன்றியை சொல்லிட்டு முடி. என்னமோ சாலமே பாப்பையா பட்டிமன்றம் இவர் இல்லாமல் இல்லைன்னு மாதிரி பேசாத. மூக்கை சிந்தி விட்டுக்கிட்டு லைட்டா குனிஞ்சுக்கிட்டு அறையுவேன். இந்த விழாவினை இந்த பொழந்து ஓச்சு சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய என்ன உங்க பெரியப்பா லேஞ்சு கட்டியிருக்காரு. ஓ சரி சரி. அன்பு சார்ந்த மருதுரை ஐயனார் பங்காளிகளுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து வருகை தந்த நிக்கிறதுக்கு முகத்துக்கும் பாருங்களேன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சில மாதிரியே இருக்கேன் பாரு. ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் என்னதாண்டா எல்லா பேரும் ஏழையா? அடிச்சுக்கிட்டே ராதா ஒரு அளவுக்கு ஒண்ணு சொல்ல விட மாட்டாங்க. பேச விடுவாங்க அப்பா முட்டைய போங்கடா உள்ள செரு பிஞ்சு போகும். வாத்தியார் மயத்தை புடுங்கண்ணா. ஒண்ணு பேச விடணும் இல்ல ஒண்ணு எதனாலும் சொல்ல விடணும். ஒழுக்கமா வாயை பொத்திட்டு நிக்கணும். ஓத்தா மனே உனக்கு தான்டா வசனம் தெரியாட்டா கேளு. என்ன இப்ப எதுலடா விட்டேன்? வாயில அந்த சொல்லிட்டாங்க சும்பு. ஆஹா வாயில நாளை பொண்ணு வாங்க பண்ண பல்லு வழக்காம இருக்கு. சொல்ற மாதிரி சொல்லு. சரி. எங்கள் அனைவருக்கும் முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்திய ரம்பு ஆயி விடு தப்பு. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை ஒருத்திய நீ இப்படித்தானே அனைவருக்கும்னா வந்த எல்லாருக்குமா ஓட்டாக? நம்மளுக்கு தானே ஓட்டாக. யாரா நீ சொல்லிட்ட? சரி எப்படித்தான் சொல்லணும். அது வேற காலில் சம்பளம் கொடுக்க மாட்டேன் கண்டாலுமே. புத்ரா போடு உருடா. ஒண்ணுட்டான்டா அள்ளிட்டான்டா மண்டனிக்கு உடஞ்சுடா. அட புடிங்க. சாரப்பாம்பும் அனகுண்டாவும் புடசல் போடும்போது பிடிக்க கூடாது. எங்க அப்பா சொல்லியிருக்காரு. நீங்க பேசுங்க வாத்தியார. நேத்து வந்தவன் அந்த பற்றோட இருக்கேன் பாரு. வாத்தியார் பற்றோட. நீ சின்ன வயசுல இருந்து மூத்திர குடிச்சு உனக்கு எத்தனை தடவை கண்டமங்கல மில்லுல வை மொச்ச போயிட ஊம்புட போடா. சின்ன பையில விட்டு என்னை கொல்ல பாக்குறேன்டா. ஓ வயசு என்னடா? 14 வயசு பையா. ஒரு மனுஷன் நான் சொல்றேன்னா சொந்த மாமே நாங்க பேசிக்கிறோம். எங்களுக்குள்ள 1000 சண்டை வரும். ரெண்டாவது சேர்ந்துக்குருவோம். அதுக்காக நீ ஏன்டா என் காலு ஓடிற அளவுக்கு இப்படி போடு? அப்படி செய்யாதடா. என்னடா உனக்கு நான் என்னடா குறை செஞ்சேன்? ஆனா என்னை புத்தூர் கட்டு பாண்டிட்டு போக சொல்றான். என்னண்ணா செஞ்சான்? கீழே போட்டு உருட்டுனான்ல. ஆமாண்ணா. எதுவும் ஆகாதுன்னு நினைச்சேன். ஒரு வெதரை மட்டும் விளையிருச்சு. நன்றி சொல்லு. பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய ஐயா இந்த துண்டை கூட வாங்கிட்டு போயிருங்கயா. இவன் என்னை எப்படின்னு சொல்ல விட மாட்டான். எப்படி கொண்டுவான்னு நினைக்கிறேன். மருதுடைய முண்டைக்கு சூத்தரிச்சு போச்சு. அங்கே வாரு பொழந்துருச்சுட்டா பேன்ட்டு. தம்பி தம்பி விடுங்க தம்பி. அங்கே என்ன கிளியாஞ்சட்டியா தெரியுது? 2 தேன மிட்டாய் வச்சிருக்கேன். ஒரு சோடா. அந்த சூடமும் பாதி எரிஞ்சு போச்சு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மருதுடைய ஐயனார் பங்காளிகளுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து வருகை தந்த ஏனைய கலை ரசிக
ஏழைன்னு சொல்ல ஏனையன்னு சொன்னேன். ஏனைய அப்படின்னா அதிகமான. யாரா பேப்பொழுத்தி எதுவுமே சொல்ல. நீ பேசு தங்க. எனக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய இந்த குருவாயூர் கிராமத்தாளருக்கு நன்றி. குருவாயூரா? குருவாயூரில் வீட்டிருக்கின்ற பெருமாள் அருளோடு குராயூர் மக்களுக்கு நன்றி என்று சொன்னான் அவன். என்ன தப்பு? அவன் சொன்னா மட்டும் இது ஒண்ணு, என்னைய மட்டும் எதுவும் சொல்ல. ஏன்னா நீ என்ன சொன்ன குருவாயூரா? சென்ன குதிமனே. குராயூர் எப்படி ஊரு? அதை போய் குரு ஏலே ஊருக்காருக்கே மறந்து வச்சுரா. அவர் முழிக்கிறாரு, என்ன குராயூர் குடல்ன்றாங்களே. சொல்லவா வேணாமா? இதுக்கு ஏன் குராயூர்னு பேர் வந்துச்சு? குராயூர் அதையும் சொல்ல விட மாட்டே. எத்தனை மக்கள் எந்த குறையோடு வந்தாலும் மருதுடைய ஐயனார் குறையை நீக்கி விடுவார். இந்த குராயூர் மண்ணுக்கு அவ்வளவு பிரேமம் இருக்கிறது. வயிற்று பசி குறை, வாழ்க்கையிலே குறை, எத்தனை குறைகள் இருந்தாலும் குராயூர் மண்ணுக்கு வந்தால் தீர்ந்து விடுமா. அதற்காகத்தான் முப்பாட்டன் காலத்திலே வைத்த பேர் குராயூர். குராயூர் காரியாவட்டி டவுன் பஸ் திரும்பிடணும். குராயூருக்கு சிறப்பான முறையில் குராயூர்னு வச்சிருக்காங்க. அந்த குறையாயூர்னு விளக்கமா தெரிய விழுக போகுது. பொன்னாடை ஒருத்தி அன்புள்ளங்களுக்கு சிறந்தாமுறை நன்றி. அடிவாடி உள்ள இங்க வந்துட்டாரு, ஆந்தங்குடி இளையராஜா வந்துட்டாரு. ராசாத்தி வச்சிருக்கேன் ரோசா பூ, நான் வாங்கி வந்த ரோசா பூ அந்த ஊட்டியில வாங்குனது. வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி, அடி வலிக்குது என் மனசு. பாடாம வாங்கிக்கடி சந்தன லட்சுமிய ஓ கிளியே. ராசாத்தி வாடி புள்ள பாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கேன் ரோஜாப்பு வாங்கி வந்த ரோஜாப்பு ஊட்டியில வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி. ஏய் லூசு, 30 செலவுல விடு. அவன் என்ன பண்ண? அவன் அடிச்சு கொண்டே விடுண்டா ஒரு அளவுக்கு தேப்பறான். இப்ப என்ன பண்ண அவன்? போயாம குண்டி அடிச்சுக்கிட்டே இருக்கான் அவன். அது அடிக்கல. இன்னைக்கு வந்து எட்டம் பார்த்துக்கிட்டே நாளைக்கு ரீப்பர் எடுத்து வந்து அடிப்பேன். போடு வாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கேன் ரோசா பூ, நீ வாங்கி வந்த ரோஜாப்பு ஊட்டியில வாங்குனது. அணை ஓடுறேன். மண்ணல் போற லாரிய மறைக்கிறாரு. ஏய் நீ என்ன ஆடுற? அவன் மூத்தத்தை குடி சிங்கி ஆடியான் பாரு. சிட்டான் 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 சிட்டாஞ்சனுக்கு ஆக சின்னுக்கு இந்த சிங்கிட சிங்கல சுகரம் போட்டோ மயக்கு. அட ஜிட்டா 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 சின்னுக்கு. நான் வேணா மெதுவா செய்யட்டா? என் பேண்ட்டுக்குள்ள ஏதாவது பூந்துருச்சுடா. என்ன ஓவா வேணாலும் அறுத்து போய் உங்க அப்பாட்ட போய் கத்திக்கம் பாயிட்டு வந்து அறுத்துட்டு சிங்கின்னா சிங்கி அடியா, சிரிச்சா நத்தி அடியா, மஞ்சி வளைஞ்சு கும்மி அடியா. பிறக்கணும் புள்ள இவன் போல. எதுக்கு அவன் குஞ்சில கையை வச்சாரு முத்தம் கொடுக்குறியாக்கா? அண்ணா அக்கா வாக்கா. அவன் ஓல்டு மேன் பழைய ஆளு. அவன் டவர் பிரச்சனை இருக்கு. நம்ம அப்படி கிடையாது. நம்ம 250 ரூபா மாத்திரை எவ்வி அடிக்கும். உவான்னு. வெரி குட். இதான் மாத்திரை மூத்திரம். அது என்ன செய்ய போற கொஞ்சம் யோசனை பண்ணு. என்ன செய்ய போற கொஞ்சம் யோசனை பண்ணு. ஏமாந்தா பறிபோகுமே இந்தியா.
விலைக்கு போறா நக்கிறதுக்கா நாடத்துக்கு வரா? அது வர முடியாது, இப்போ செந்தட்டி தடவி இருக்கா. இல்ல ஏன் மேடம் உங்களுக்கு பிடிக்கலையா? ஒட்டானத்தை எப்படி பேசினா அவனை உரி நேத்து உறிஞ்சு வார்த்தை சூடு குடிச்சிருக்கு. நீ வாடா அலமாரு ராமா, அக்காவுக்கு ஒரு சீட்டா ராமா. எங்க இது என்னங்க பம்பரை கட்ட மாதிரியே என்ன? எனக்கு அது பின்னுன்னே தெரிக்குது தலை. ஏங்கப்பா அது கயறு கிடையாது, அது புழு. பாத்தியாட்ட பத்தி எப்படி காட்டுறான்னு. ஏங்க அது என்னங்க பின்னாடி இப்படி புலந்து கிடக்கு? என்ன கண்ணு வைக்காதீங்க. அது என்ன? இது மகாலிங்க மலையில சின்ன மலை. இங்க ஆடுறா. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கரிக்கா கூட்டத்தில் சேர போச்சு. ஏய் அதுல புண்ணு இருக்கு. தப்பு. வந்து என் கொசு வலையை கடிக்கலாம் பாக்குறியோ? நீ அப்பப்ப கத்தாய் எங்க 2 பேர்ட்ட விலைக்கு போற, நாங்க ஏதாவது செஞ்சிரோம்னு உனக்கு அச்சம் இருக்கலாம். அது பாவம். சின்ன பையன் ஒண்ணுமே செய்ய ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கே அவன் ஓசை கவக்கம்புல கலச்சிட்டேன். நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டான். அவ்வளவு ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த ஊக்கு இருக்குல்லங்க, ஊக்கு இந்த வர அவன் எல்லாம் பார்த்திருக்கேன். அண்ணன்டா பேப்பைய மேனே. அண்ணன் சொல்லுக்கா, அப்புறம் உனக்கு இருக்க பண்ணேன்னா உன்னை தூக்கி போட்டு வளர்ந்து விடுவாங்க டால்மனே. ஊரா பார்த்து மரியாதை. நீ சொல்லி கொடுத்த பாடம் என்ன பண்ணிட்டு இருந்தா ஆளை கூட்டி வந்து? பெரிய மனுஷன் சின்ன பையலுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது? ஊரான ஊருக்குள்ள ஒன்னா போல யாரும் இல்ல. ஊரான ஊருக்குள்ள ஒன்னா போல யாரும் இல்ல. அடி ஒன்னா போல. ஐயா அந்த யூரியா முடிய கொஞ்சம் தூக்கி விடுங்க. பூரா பருத்திர பூரா ஐயா என்னடா லாடா மாதிரியே இருந்துச்சு, மாட்டு கட்டின லாடா மாதிரி. அது என்ன ஊரா எம்கேர்னா இந்த பிள்ளைய செஞ்சு விடுவேன். எல்லாரும் போட்டோ செல்ஃபி வைக்கட்டும், ஸ்டேட்டஸ் வைக்கட்டும். என்னைக்கு அது செய்யக்கூடாது, அது தண்டவாளை மூடி இருக்கு. ஆனா வாத்தியார வாத்தியார உங்க சிசிஎப்ல கடைசி சிசிஎப்ல வந்தேன். ஆளு வெள்ளையா இருக்கேன், குண்டி கருப்பா இருக்கு. அதுல நேத்து நெல்ல வச்சாங்க. ஆளை பார்த்தா நல்லா இருக்கா, அழகாக தானே இருக்கா. ஆளை பார்த்தா நல்லா இருக்கா, அழகாக தானே இருக்கா. ஆளை பார்த்தா நல்லா இருக்கா, அழகாக தானே இருக்கா, அழகாக தானே இருக்கா. கிட்ட புள்ள செவத்தமான நல்ல உள்ள. பொங்கலுக்கு ஒற்றையை அடிக்கிறார். பிரஸ் உதிர்ந்துருச்சு லூசு. பட்ட நிலவு போல யசனக்கான் கொட்டம் கூட வடாமல்லி என் வடாமல்லி பூவலக யசனக்கான் கொட்டம் கூட. வட்ட நிலவு போல ஏசினுக்கா பொட்டு கூட. எனக்கு லூசு குடிச்சிட்டீங்க. வா ஓ வயசு என்ன என் வயசு என்ன? ஏய் மாந்தோப்புக்காரன் ஐயா, மாந்தோப்பு வாவோடு வாப்பு அக்கா மேனே அவன் வாடா ஓடான்றேன். சொல்ற மாதிரி இல்ல. ஏன் வாடா ஓடான்னு சொல்றேன் கேட்க மாட்டேன்?
உன்னை செருப்பிட்டு அடிக்கணுங்கிறேன். ஏப்பு மருமனே இப்படித்தான் சும்மா அது ரோட்டில் தரவனா கூட்டு வச்சு இப்படி வச்சு வளர்த்து விட்டுரு. கடைசியில் வாடான்னு போட மட்டுமா சொல்லுவாங்க, உன்னை வாயில தாண்டா வைப்பாங்க. கூதிமனே இங்க வாடா. ஓ வயசு என்ன ஒரு வயசு என்னடா? நானே சொந்த மாமனே இது வரைக்கும் போடா வாடான்னு சொன்னதில்லை. ஒரு மட்டு மரியாதை இல்லாமல் தம்பி உனக்கு என்னடா சாப்பிட்ற சோத்துல கூட பாய்ச்சோர உள்ள விட்டாப்ல. நான் கூட உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டேன், எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கண்டாலுமே. உனக்கு கொடுத்தாப்புல இல்லை. ஒரு வயசு மரியாதை இல்லாமல் இன்னைக்கு நீ படித்தாலும் பள்ளிக்கூடம் படித்து போய் 2 தடவை என்னை வாடா வாடா இல்லை இவனை சொல்லிக்கிட்டீங்க மாமா இருங்க மாமா நீங்கள் வேற கூட கிறுக்குதிமை மாதிரி பேசிக்கிட்டு கூட. அப்போ சின்ன பையன் விவரம் தெரியாமல் பேசியிருப்பான்னு சொல்லித்தானே அவனுக்கு புத்திமை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஒரு 4-5 சினிமா படம் வரைக்கும் நடிச்சு இன்னைக்கு உலகமே பேரான ஒரு ஆளு. அப்படிப்பட்ட பேக்குதிமனை போய் அப்படி வாடான்னு சொல்றேடா. ஒரு மனசாட்சி இல்லையாடா உனக்கு? 3 வேளை சோறு ஓட்டு இன்னைக்கு உனக்கு நல்ல சம்பளம் கொடுத்து நேற்று காலையெல்லாம் 2 வடைக்கு 3 வடை வாங்கி கொடுத்தாருலடா. திண்டே இல்லை, அப்புறம் எதுக்கு அந்த இல்ச்சா குதிமனை அப்படி கேட்குற? நீ வேணாம், நீ மாந்தோப்பு ஊருக்கு போ. உனக்கு காம முத்திருச்சு. எத்தனை தடவை தான் கேட்ப? அவனா ஒரு தடவை வாடா ஓடான்னு எத்தனை தடவை ஓடுவேன்? இல்லை அவன் சின்ன பையல எதுக்கு நீ இது நீ விடுறேன்னு கேட்குறேன். வாடா கூடான்னு சொல்றியானா? இப்போ மட்டும் உனக்கு அறிவு குதி வருதாடா? போன்ட்ட ஒரு திறமை இருக்கு, அதை வச்சு உன்னைய காப்பாற்றிக்கிடுவேன். அவன்கிட்ட ஒரு திறமை இருக்கு, உண்மையிலேயே பப்புளு. அவங்க அம்மா நடக்க கூட முடியாது, முதுகு தண்டில் பாதிப்பு ஏற்பட்டு சென்னைக்கு கூட்டு போனாங்க. இவன் போயிட்டே ஒரு 2 நாள் யூடியூப்ல பார்த்தா வந்திருக்க மாட்டேன். அங்கே போய் அம்மா பாவம், அது என்னப்பா எடுத்தாங்க? எடுத்தவொடனே அவங்க அம்மாவுக்கு 2 பிள்ளை இருக்கு, எனக்கு உயிருக்கு பயமா இருக்கு, மறுபடியும் என்னை பாலமேட்டுக்கே கூட்டு போயிருன்னு சொன்னோடனே அவங்க அப்பா இந்த டாட்டாஜிலேயே பெட்டை போட்டு படுக்க வச்சு அன்பாலயத்தை கொண்டு வந்தார். என்னால் முடிஞ்சது ஒரு 50,000 கொடுத்து விட்டேன் ஆப்ரேஷத்துக்காக. ஆனால் 14 வயசு பாவம் பெற்ற தாய் இந்த சூழ்நிலை இருக்குன்னு உங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்காக. என்னைய பொறுத்தளவு இந்த மாதிரி கஷ்டப்படுற கலைஞன் ஆனந்த் உள்பட ஆனந்தன் வாழ்க்கையிலே இவங்க நல்லா வந்துட்டாங்கன்னா எனக்கு அது ஒரு பெருமை. என்றைக்குமே குருநாதருடைய வளர்த்து விட்டவங்களுடைய நன்றியை மறக்கக்கூடாது. அது மறந்தால் கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கை நிலைக்காது. இவன் கண்டிப்பாக நினச்சி பார்ப்பேன். ஏன்னா வறுமையிலேருந்து வர்றவனுக்கு தான் பசியோட அருமையும் பணத்தோட அருமையும் தெரியும். இவன் கண்டிப்பாக சாதிப்பான் ஒரு நாள். வா, இங்கே இருக்க ஊரா நம்ம அண்ணன் தம்பி 21 வருஷமாக அந்த கோமாளி எம்கேஆரை வளர்த்து விட்டு ரசித்து என்னை தினசரி நாடகத்துக்கு வந்ததுனால தான் உங்களை போன்றவங்கள நான் வளர்த்து விட்றேன். எனக்கு இவங்க தான் ஜாமி. அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ உங்கள் பிள்ளையா நடச்சு. நன்றி. உங்கள் அம்மாவுக்கு கலிஜேரி காளிமுனியம் 18ஆம் படியா மருதுடைய ஐயனார் எல்லா சாமியும் குணப்படுத்தினா நீ எதுவும் கவலைப்படாது. சாங் ஸ்டார்டிங். ஏய் எப்படி பணிவா இருக்கேன் பாரு. நான் பணிவா தான் இருக்கேன். இல்லை உன்கிட்ட அந்த திமுரு தெரியுது. அப்போ இந்த ஏரியா திமுரு கம்பு கூட்ட சிரைச்சி வச்சுக்கிட்டு லேசாக பெயிண்டை வச்சுக்கிட்டு அறைவேன். ஐயா இவ்வளோ நாள் வந்து பணிவாக இருந்தேன் அப்படின்னா அங்கிட்டு கூட்டு போவேன், ராமநாடு தாண்டி கூட்டு போவேன், புதுக்கோட்டை போட்டு கூட்டு போவேன். இது எங்கள் ஏரியா, உன் கொட்டையை அத்தே விடுவேன். நாளைக்கு கூட்டு போவீங்களா? நாளைக்கு எங்கிட்டு கூட்டு போய் கொல்ல போறானோ? நாளைக்கு ஒன்றும் இல்லை, போய் நீ நாடத்துக்கு வர வேணாம். உங்கள் ஏரியாவிலே ஒவ்வொரு ஊரா துணியை கட்டிக்கிட்டு ஆடு சில்லறை ஓடுவாங்க. எந்த ஏரியா போனாலும் இந்த மாடு சிவகங்கை மாவட்ட மாடு பேர் வாங்கிட்டு வருது. எங்கேயும் பிடி விட சிவகங்கை மாவட்டத்து மாடு பூரா என்னுடைய அண்ணன் தம்பி எங்கே போனார் அவ்வளோதான். உங்கள் ஏரியான்னு சொல்கிறீங்கள போய் ஆமாங்க. அவன் உட்காந்து அண்ணால உட்காந்து ஆடுங்க. நல்லா இருக்கு ஆட்டம், நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஏய் கடலை ஆமா விளக்கணையை தடவிக்கிறணும். தப்பு. அது செய்யக்கூடாது பப்புளு. அதுக்கு உனக்கு 4 வேணும். பட்டறைக்கு போய் நிமுக்கணும். என்ன பண்ணேன்? அண்ணா இல்லைண்ணா வேற நான் நாடகத்துக்கு கூட வரலண்ணா. சரி
போய் நான் காரியாட்ட 4 பேரை பிடிச்சிட்டு சூம்பிட்டு போ. எலரிசி ஓவியமே ராதா எனக்கு ஏத்த சித்திரமே. எலரிசி ஓவியமே மச்சான். இல்ல நீங்க வந்து உங்க கப்பைய பொளந்து காமிக்காதீங்க, கொஞ்சம் லைட்டா. அவன மாதிரி சாக்ஸ் போட்டு வரலாமா நீங்க? நான் போட்டா ஏறி அடிச்சுவாங்க. வயலுக்கு மேல வரக்கூடும். ஏய் தம்பி கொட்ட சுருங்கி போ முட்டை. அத வேற மாதிரி உள்ள வைக்க சொல்றேன். எலரிசி ஓவியமே ராஜா எனக்கு ஏத்த சித்திரம். எலரிசி ஓவியமே மச்சான். கொட்டி அத்தை எடுத்துறேன் நானு. நீங்க உங்களுக்கு முடிஞ்சதை தூக்குங்க. சொல்லுங்க சொல்லுங்க. மாமா தூக்குறாரு, நீ காலை தூக்கு, அப்பதானே கரண்ட் பில் கணக்கு எடுப்பாங்க. போடா யோகி பார்க்க மாட்டேன். எலரிசி ஓவியமே. ஒரு நாள்ல உள்ள சட்டி டவுசர் எல்லாம் அந்த போய் வெளில தெரியும். அதே அதே அதான். கண்ணங்கருத்தகிலி ஏசனக்காங்கொட்டு கூட கனகத்து நீ கனகத்து பூங்குயில ஏசனக்காங்கொட்டு கூட நான் கருத்த கீழே ஏசிருக்கா மட்டும் கூட. ஏய் இது வந்து தூண்டி முழுக்கு கட்டலாம. போதும் 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 கொண்டு வராத பப்புளு அவன் ஏரியா. ஏ இவன் பேக் ஷாட் கொள்றானப்பா. இவனுக்கு எவனா விட்டு போட அனுப்பி விட்டுருக்கேன். செருப்பு அடிச்சு போடுவேன். மருது அனுப்பக்கூடாதுப்பா பாவம். அது பெப்பிக்கால ஒட்டி இருக்குனே. ஆனந்து நேத்து குடிச்ச பால் கொமட்டில் இருக்க உடனே தூக்குறாள்ல, அவனை இவ்வளவு தூரத்துக்கு இப்படியே தூக்கு பார்ப்போம். கை தட்டலாம். பப்புல தூக்க போறேன் ஆனந்தராஜ். இதுதான் எலி யானையை செய்யற கதை. புரிஞ்சிருச்சா? இப்ப திருப்தியா? நீங்களே 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 என் சிங்கம் காலை தூக்க போகுது. அன்னைக்கெல்லாம் பாலமேட்டு பக்கம் காலை தூக்கிட்டே 8 பட்டு ஜனம் வண்டி கட்டி வந்துச்சு. ஐயா அந்த காத்தாடி இது பண்ண முடியுமா? பேக்கு வந்து பல்ட்டி அடிப்பேன். ஏய் காத்தாடி டச் பண்ணாம ஆடணும். ஏ என்னங்கிற தங்க இது பாலமேட்டு சிங்கம். என்னங்கிற தங்க இது பாலமேடு சிங்கம். அப்படி வாட பிடிக்கிறான் பாரு. உண்மையிலே விழுந்துட்டேன். எல்லாத்துக்கும் நகைச்சுவையா தெரியுது. உண்மையிலே விழுந்துட்டேன் தம்பி. மெதுவா செப்ப இறங்கி போய் ஏண்டா நைவா. ஐயா நீங்க வாசிப்பு வந்து ரொம்ப சவுண்டை குறைச்சு என்கிற தங்கம் உனக்கு எதே சிங்கம். ரோஸ் டவுசர் ஏத்து தம்பி. ஓசு இம்புட்டுக்கான வருது. என்ன பெதுக்கு மருந்தா? உனக்கு சின்னதுன்னா வேமா போவே திங்கிறதுக்கு என்ன இந்த நாளை வெதற சமக்க முடியாம. ஐயா அது தூக்கும் போது காலை அப்படி நீட்டி மட்டும் அப்படி மடக்கி விடுங்க. நீங்க ஏன்னா அவனால முடியல. 1 மணிக்கு மேல கருப்பை இறங்கக்கூடிய நேரத்தை தாண்டி விட்டோம். ஆமா அதோடைய ஐயனார் இந்த பகுதியில் இந்த கிராமத்தில் இருக்க அத்தனை சாமியும் ஒன்று கூடி உச்சி நேரத்திலே சேவலை காக்க கொடுக்க போறாங்க. அப்படியே இருங்க. கருப்பை முடிஞ்சவனே கோடாங்க வந்துடுவேன். என் தம்பியெல்லாம் நாளைக்கு லீவு தானப்பு. அகராதியா பேசினாலும் பரவாயில்ல உட்காந்துரு.
வாத்தியார் எதுவும் போயிட்டாராடா? இப்போதான் அவன் பள்ளிக்கூடமே போல. உனக்கு 3 மாதம் லீவு. என் அருகில் வா கண்ணே. சந்தனலட்சுமி, குராயூர் கிராமத்தில் வெள்ளரிக்காய் ஃபேமஸ். உனக்காக நான் வெள்ளரிக்காவா இருப்பேன். அந்த வெள்ளரிக்காவுக்குள்ள விதையா நான் இருப்பேன். நான் பிதுக்கி விட்டுருவேன். நீ பிதுக்கி விட்டேன்னா மறுபடி நான் முளைச்சுக்கிட்டே வருவேன். தம்பி நீங்க என்னவா இருப்பீங்க? அந்த விதையாவே நான் தான் இருப்பேன். அவன் சொல்லிட்டான் பொத்து. சரி அப்ப அந்த விதைக்கு மண்ணா நான் இருக்கேன். மக்கள் சிங்கம் போன்ல இருந்துறான்டா காமெடிய. சந்தனலட்சுமி, நீ தீச்சட்டி எடுக்கும் போது அந்த தீச்சட்டியில எண்ணெயா நான் இருக்கணும். அந்த தீச்சட்டிக்குள்ள கெங்கா நான் இருக்கணும். நான் அமர்த்தி நெருப்பாவே நான் இருக்கணும். கெங்கு நெருப்பு ஒண்ணுதான் முண்டை, பூசணத்தை முண்டை. சந்தனலட்சுமி, உனக்கா ஒரு கவிதை சொல்றேன். பாவாடை கட்டும் போது ஒட்டலையை எடுப்பு, காலங்காத்துல என்னை விழுந்துக்கிட்டு சூப்பு சொல்றாரு. சூப்பு ரசம் வச்சு சூப்பு கொடுப்பேன். குழம்பு சட்டியில தாளிக்கும் போது வெடிக்குதடி கடுகு, உன் மண்டையில இருந்துச்சடி பொடுகு. அந்த விலைக்கு மண்டையில மட்டுமா பொடுகு? கண்ணே, என் ஆரோக்கியரே, ஐ லவ் யூ. எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன்? ஓடிட்டாங்க. தயவு செய்து விழா கமிட்டி ஐயா, இந்த மருதுடைய ஐயனார் கோயில் பங்காளியெல்லாம் ஒவ்வொரு கருப்புசாமி பின்னாடியும் 10 பேர் நிற்கணும். கருப்புசாமி எதுவும் பண்ணக்கூடாது. பிடிக்கும் போது கருப்புசாமி நெஞ்சை பிடிச்சி அமுக்கக்கூடாது. ஏன்னா அவர் அருள் இறங்கி ஆடும்போது மூச்சு இதாக இருக்கும். அப்படி அமுக்கக்கூடாது. கை காலை பிடிச்சிக்கோங்க. சாமி உக்கரமாக காவு கொடுக்கும் போது எவ்வளோ என்ன வேணால் நடக்கலாம். அது திகுடு மூடாக இருக்கும். கருப்புசாமி என்ன இப்போ கிளம்பிட்டி? அது நாடம் பார்க்க வந்தாலும் அப்படி சாமியும் கூட வந்தாளுங்களா? அதே மாதிரி எல்லாருமே இந்த நேருக்கு நேரம் அந்த போஸ்ட் மரம் இருக்குல்ல, இந்த இடத்த நல்லா வெட்டு உட்காருங்க எல்லாரும் ப்ளீஸ். எல்லாம் எந்திரிங்க. தீப்பந்தம் கையில் பிடித்து ஆடுகின்ற பொழுது தீ நெருப்பு மேல படக்கூடும். பள்ளிக்கூடம் விட்டாங்க. எதுக்குடா கத்துற? ஐ இங்க வர்றா தைலாங்குஞ்ச. எப்படி தெரியுமா காதல்? பபுலண்ணே கைய காட்டுறா. கட்டான கட்டழகி, கனிவான பேச்சழகி, கட்டான கட்டழகி, கனிவான பேச்சழகி, சாட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா, உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா, உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. கட்டான கட்டழகி, கனிவான பேச்சழகி, கட்டான கட்டழகி, கனிவான பேச்சழகி, பிரியமத சொல்ல வேணும் கண்ணம்மா, உன் பிரியமத சொல்ல வேணும் கண்ணம்மா கண்ணம்மா. அந்திஜாய நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி, திசாய் நேரத்திலே அண்ணமே உன்னை எண்ணி, அத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா, நீ அங்கேயே வரலையே என்னம்மா. ஜூஸ் பயலுகடா, காரியா வட்டி ஜூஸ் கடா பயலுகடா. மூக்குலையும் வெள்ளக்கல்லு, உன் மூக்க சுத்தி பச்சை கல்லு, மூக்குலையும் வெள்ளக்கல்லு, மூக்க சுத்தி பச்சை கல்லு, மாந்தோப்பு ஆசாரி செஞ்ச கல்லு பொன்னம்மா, என்னால வட்டம் போடோதம்மா சொல்லம்மா சொல்லம்மா, என்னால வட்டம் போடோதம்மா சொல்லம்மா சொல்லம்மா. ரே கட்டான கட்டழகி, கனிவான பேச்சழகி, பனமரத்து குராயூர், பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில, பனமரத்து ஓரத்திலே பல்லாங்குழி அடையிலே, எச்சி தெரிச்சதென்ன செல்லையா, நீ 8 நாளா பேசலையே என்னையா என்னையா, நீ 8 நாளா பேசலையே என்னையா என்னையா. கட்டான கட்டழகி, கனிவான பேச்சழகி,
ஏறனது அன்பாளையம் இறங்குனது குறாயுறான். இறங்குனது குறாயுரா. அது இல்லையே முத எங்க இறங்குனே? ஏறனது அன்பாளையம் இறங்குனது காரியாவட்டி. காரியாவட்டி ஜூசு கடையில கண்ணம்மா இந்த தம்பி வந்து வாங்கி கொடுத்தேன் சொல்லம்மா சொல்லம்மா. ஜூஸ் தம்பி வந்து வாங்கி கொடுத்தேன் சொல்லம்மா சொல்லம்மா. நானே தானே நன்னே தானே நன்னே நன்னே நானே நானே நன்னே தன்னே நானே நன்னே தானே நன்னா தன்னா தன்னா. அழகமலையான் கோயிலில அழகமலையான் பாதத்தில. அழகுமலையான் கோவிலில அழகுமலையான் பாதத்தில. அழகமலையான் கோவிலில அழகமலையான் பாதத்தில தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொண்ணம்மா. உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. விழா கமிட்டி மருதோட ஐயனார் கோயில் பங்காளிகளா அங்க போங்க போ, எல்லாரும் போங்க. டேய் பாலு, ஏன்னா கோயில் இருக்காப்பா, பக்கத்துல கோயில் இருக்கானே.